பொது சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதன் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 20 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி URD சில்வா தெரிவித்துள்ளார். சிங்கள இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் இதனை தெரிவித்துள்ள அவர், நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும். ஆனால் அரசாங்க பணம் மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பணத்தை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் 386 தொடக்கம் 388 வரை குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்களும் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன. பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் என்ற குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை. அவற்றில் பொது சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இது இலங்கையின் சாதாரண சட்டத்தின்படி அல்ல. இது பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுவதாகும். இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதன் சட்ட திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 20 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. எனினும் இதில் அவர்களுக்கு விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு நீதிவான் பிணை வழங்க முடியும். அது தொடர்பிலேயே நீதிவான் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.